வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்றது அதில் எனக்கு என் வாழ்க்கையில் அது முதலாக நடந்தது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கிற நேரத்தில். அப்போ அந்த நேரத்தில் இருந்து பார்க்க அதில் எனக்கு பாதித்த விஷயங்கள் என்ன எப்படி எனக்கு இருந்திருக்குண்டா, அப்போ நான் ஒரு சிறுவனாக இருந்திருக்கிறேன், ஒரு 10 வயசு பிள்ளையாக இருந்திருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா இல்லையான்றது, அல்லாட்டி என் நண்பர்களோடு விளையாட முடியுமா இல்லையான்றது. அதுதான் நான் அந்த நேரத்தில் இருந்த முக்கியமான பிரச்சனை. அப்போ அந்த நேரம் எனக்கு வீட்டை சுற்றி இருந்த நண்பர்கள் அப்படி கொஞ்சம் பேர் இருந்திருப்பினோம். ஆனால் நாங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போன அப்புறம் அங்கே இப்போ அந்த நண்பர்கள் இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த வயசில் அதை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளவும் இயலாமல் இருந்திருக்கும். அதுதான் எனக்கு அந்த காலத்தில் நான் உணர்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அதாவது நண்பர்கள் அல்லாட்டி பாடசாலையில் இருந்த நண்பர்கள் இப்படியான ஆட்கள் திடீரென்று ஒரு நாள் இல்லாமல் போயினோம். அதுக்கு பிறகு அவையில் நாங்கள் பல பேர் அதுக்கு பிறகு எப்பவுமே சந்திக்கல, சில பேரை சந்திக்கிறதுக்கு பல வருடங்கள் அப்படி ஆகியிருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு 10 வயசில் அப்படி கன பேர் ஒரே நேரத்தில் இல்லாமல் போகிறன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இழப்பாயோ ஒரு பெரிய பிரச்சனையாயோ எனக்கு அந்த வயசில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஒரு குறித்த இடத்துல வாழ முடியாமல் இருக்கிறன்றதோ இல்லை வாழ முடியாமல் போனன்றதோ அது எப்படி என்ன பாதிச்சிருக்குமென்று பார்த்தா, எங்களுக்குன்ற ஒரு அடையாளம்ன்றது பலரும் உணர்ந்து கொள்ள விரும்புகிற உணர்ந்து கொள்கிற ஒரு விஷயம். அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு நாடு சார்ந்த ஒரு அடையாளமாகவோ ஒரு இனம் சார்ந்த மொழி சார்ந்த இப்படி வேறு விதமான அடையாளங்கள் அப்படியானதில் உணர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அது காலப்போக்கில் அது அது சம்பந்தமான ஒரு குழப்பமான ஒரு அடையாளம் தான் எனக்கு வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடையோ ஒரு குறிப்பிட்ட மக்களோடையோ அல்லாட்டால் அப்படியான ஒரு அடையாளத்தோடு என்ன பொருத்தி கொள்றதுக்கு எனக்கு எப்போவுமே சரிவர இயல்பானதாக இருக்கிறதில்ல. அதுக்கான ஒரு காரணம் அந்த வேற ஒரு காலப்பகுதிகளில் வேற ஒரு இடங்களுக்கு மாறி வேற ஒரு ஆக்களோட பழகி அப்படின்னு போய்க்கல அதில் எதோடையுமே சரியான முறையில் எங்களை பொருத்தி கொள்ள முடியாமல் நாங்கள் எப்போவுமே ஒரு வெளியாட்களாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு ஆட்களாக உணர்ந்து கொள்கிற ஒரு பிரச்சனை, உணர்ந்து கொள்கிற ஒரு நிலைமை இருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை தான் எனக்கு இந்த அனுபவங்கள் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு கணிசமான அளவுக்கு சிறுவனாக தான் இருந்திருக்கிறேன். நான் அதுகள் என்ன நேரடியாக பாதிச்சுன்றதை விட என்னோட பெற்றோர்கள் அது சார்ந்து கூடுதலான புரிதலோடு இருந்திருப்பார்கள். ஆனபடி அவைக்கு அதால் வந்திருக்கக்கூடிய பாதிப்புகளும் கூடுதலாக இருந்திருக்கு. அதாவது இந்த மாதிரியான போர்க்கால சூழல்லையோ இந்த மாதிரியான அனுபவங்களை பிறகுல நாங்கள் சிறுவர்களாக இருக்க அது எங்களுக்கு பல வகையில் கொடுக்கக்கூடிய பாதிப்புகள் ஓரளவுக்கு குறைவாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி அதை பற்றின எங்களோட புரிதல் குறைவாக இருந்ததால் அந்த பாதிப்பு எங்களுக்கு குறைவாக இருந்திருக்கலாம். அதே நேரம் பெரியவர்களாக இருக்கிற ஆட்களுக்கு அது கூடுதலான ஒரு பாதிப்பை கொடுக்குறதா இருக்கும். அவைக்கு அதில் வரக்கூடிய ஆபத்துக்கள் அதுகளை பற்றின கூடிய ஒரு புரிதல் இருக்கும். ஆனபடியாக அது தொடர்பான பயங்கள் அதுகளும் கூடுதலாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்த ஆக்கள் அல்லாட்டி வாழ்ந்துட்டு இருந்த ஆக்கள் பல வகைகளில் அதை சமாளிக்கிறதுக்கு அல்லாட்டி எப்படி அதுக்களால் வாழ்றன்றதுக்கு பழகி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று அவைண்ட சுற்றார்கள் சூழ இருக்கிற ஆக்களோட சேர்ந்து எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்ததால் அதை பகிர்ந்து கொண்டு அப்படி கூட இருந்த ஆக்களோட சேர்ந்து வாழ்றன்றது அதில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எனக்குன்னு பார்த்தா எனக்கு அது நேரடியாக உடனடியாக பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்காட்டிக்கும் பிற்காலத்தில் நான் திரும்பி பார்க்கல எனக்கு ஒரு உலகத்தை நோக்கி ஒரு பார்வையாகவோ எப்படி இந்த சமூகம் இருக்குன்ற தொடர்பான பார்வையில் என்னுடைய அந்த அனுபவங்கள் பல பாதிப்புகளை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் ஒரு வகையான என்னுடைய பார்வை இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இந்த பிரச்சனைகளை எல்லாரும் தாங்கி கொண்டு தான் இருந்திருக்கிறோம்னு சொல்ல முடியாது. பலர் அதாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட் ஆனால் அவைண்ட தினசரி வாழ்க்கையும் அதன் தேவைகளும் அவையில அந்த பிரச்சனைகளை தாண்டியும் வேலைக்கு போய் உழைத்து அந்த மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டி இருந்ததால அதுகளில் தங்களோட கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறதால
இந்த பிரச்சனைகள் அவைகளை கூட அளவுக்கு பாதிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த நேரத்தில் பாதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அதன பாதிப்புகள் வந்து வெளியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் தான் நான் என்னோட அனுபவத்தில் கூட பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இளையோர்கள் என்னத்தை தெரிஞ்சு கொள்ளலாம்னு பார்த்தா, முதலாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது வந்து நாங்கள் நாங்கள் வாழ்கிற சூழலில் நாங்கள் விஷயங்களை பார்க்காம இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னால், அதால் இருக்கக்கூடிய பாதிப்புகள், மற்றாக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னால், எங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரைக்கும் எங்களுக்கு அதில் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனபடி எங்களை சுற்றி எங்களோட சூழல், எங்களோட சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறது முக்கியமானது. ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வர்றதாயும் இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வரைக்கும் அது சம்பந்தமான எங்களோட புரிதல் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, எங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவக்கூடிய ஆக்கள் யார் இருக்கணும், அந்த பிரச்சனை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறாக்கள் யார் இருக்கணும்ன்றதை தெரிஞ்சு கொள்வது முக்கியமானது. அதுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறது யார், எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறது யாருன்றது தொடர்பான ஒரு தேவை, அப்படியான தேவைகள் இருக்க நாங்கள் யார்கிட்ட போகலாம், அப்படியான விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறது அது முக்கியமானது. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்தால் அப்புறம் அதுக்காக நாங்கள் யாரையா தேடிட்டு இருக்க அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதே நேரம் அது சம்மந்தமான ஆக்களை பற்றின அறிவு எங்களுக்கு முதல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அவைகிட்ட நேரடியாக உதவிக்கு போகக்கூடியதாக இருக்கும். மற்ற மூன்றாவது விஷயம், அப்படியான பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு வருதுன்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்குள்ளாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு உடனடியாக முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதான் எங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அது எங்களோட பிழை இல்லை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிற ஆக்களோ வேறு காரணங்களால் தான் அது எங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அதில் விட்டு நாங்கள் எப்படி விலகி போகிறதுன்றதுக்கு வழிகளை பார்க்கலாம். மற்றது, அப்படியான பிரச்சனைகளை தாண்டி அதை விட்டு நாங்கள் வெளியில் வந்த பிறகும் அது எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு அதால் வரக்கூடிய பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கலாம். அதால் எங்களுக்கு வரக்கூடிய மன ரீதியான பாதிப்புகள் வந்து கூட காலத்துக்கு இருக்கலாம். அந்த பிரச்சனை ஒரு கொஞ்ச காலத்தில் முடிஞ்சிருந்தாலும் அதால் வர்ற பாதிப்புகள் வந்து கூட காலத்துக்கு இருக்கலாம். ஆனபடியாக அது தொடர்பாக நாங்கள் வந்து அவதானமாக இருக்கணும், ஒரு அறிவோடு இருக்கணும். ஏனென்றால் அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருக்கலாம், அதன பாதிப்பு வந்து பல வருஷங்களுக்கு பிறகும் வரலாம். ஆனபடி அதை அவதானித்து அதுக்கு நாங்கள் ஏதாவது தீர்வுகளை கொடுக்க முடியும்னு சொன்னால் அதையும் நாங்கள் தேடி பார்க்கணும். அது மன ரீதியான தீர்வுகளாயும் இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட சமூக வாழ்வியல் ரீதியான தீர்வுகளாயும் இருக்கலாம். For Refugee Week 2022, Data Mental Health in Sydney are collaborating with Shakti Mental Health Melbourne to discuss the experiences of refugees. Tonight I'm interviewing my mum, Anila Panchal, who was a refugee fleeing Uganda at the age of 12 in 1972. So, for question one, what was the most difficult about leaving Uganda back then? I believe the most difficult thing for my family was the fear of the unknown. What would happen to us, because Idi Amin was notorious with his regime. He was anyone who opposed him was or who spoke against him was either shot or put in prison. There was one incident where my dad and my brother were traveling to Kampala to get our passports ready, because of course we hadn't planned to go anywhere, and we were given a 3-month period to leave Uganda, and they were on their way to Kampala to get our passports organized and renewed. And it just so happened that the bus they were traveling in, all the passengers were put in jail for no reason, just for being on the bus. So that was a very scary moment, although that ended in a very positive outcome, because my dad was apparently one of the friends with the army generals there, and he knew him. He had a few drinks with him, and I think that helped. I think that time the drinking really helped my dad. Yes, so that was positive, yeah. But I was only 13 when I left Uganda. It had a huge impact on us, because we didn't know, coming from a smaller town which was Kilembe in Uganda, traveling to,
we didn't even know where we were going to go. As far as we knew, we were just going to go on a plane to England, and that was it. Yes. So, and what was going to happen in transit was a huge fear factor for us, as well as our own safety and security was a huge factor for us, where girls were just being forcibly taken away from their families by the army. So my parents dressed us up, in my sister and I, who were 12 and 13, to look like maybe 8-year-olds. So and it was a harrowing time. What should the younger generation learn about managing adversities? The younger generation, I think, are very lucky nowadays. They have unlimited opportunities, a plethora of education platforms that young people, men and women, can be whatever they want. However, managing adversity, that requires resilience. It requires tolerance. It requires being happy with what you have and not pursuing things that you want. Making the best of what you have. Like when we left Uganda, we didn't know what was going to happen, but because the Indian culture, Guju culture, is to settle yourself and make the best of what there is in your surroundings. For example, if you were in business and you had to flee a country, or you were exiled, or through other circumstances, political, wars, famine, you had to leave that country and you set up somewhere, you make the best of what's around you. Build up a business, or educate yourself about what you can do within the limits that you have. And I think that's what one of those things, adversity builds resilience. Adversity also innovates creation. So you have to create something from nothing if you want to survive in that environment. Because of all the struggles and negative experiences I faced in my life due to the Sri Lankan Civil War, I would say I feel less afraid of new experiences or uncertain situations. So my technique is to be patient and believe that I will eventually find a solution to my problems, even if it isn't immediately apparent. That's one way I try to manage my life.